Hi friends, welcome back to Boovies Water Nut. இன்றைக்கி நம்ம வாட்டர்மெலன் வச்சு ஒரு கூலண்ட்டும் வெனிலா ஐஸ்கிரீமும் செய்ய போகிறோம். இதுக்கப்புறம் வெளியில் பீகாக் சத்தம் கேட்குதுன்னு பார்க்க போயிட்டோம். 2 குட்டி பீகாக் இருந்துச்சு. அங்கே மயிலங்கம்மா அதுக்கப்புறமா நாங்கள் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க கோவில் தான். சாமி கும்பிட்டதுக்கப்புறமா ஒரு 1 hour அங்கேயே விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் ஹிட்விக்கு நல்லா விளையாடினா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் அவனுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு ஆசையாக கேட்டான். அதனால் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து பேனில் ஆட் பண்ணிவிட்டேன். அது கூடவே 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரையிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் கரைச்சிருந்தோம்ல அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இதுக்கப்புறம் தான் அது திக்காக ஆரம்பிக்கும். திக்காக ஆரம்பிக்கும்போது நம்ம நல்லா கலந்து போட்டு கலந்துகிட்டே இருக்கணும். நல்லா திக்காக இந்த பால் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் நம்மளுக்கு வேலை. நான் நைட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே திக்காயிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். நல்லாவே ஆறினதுக்கப்புறமா எடுத்து நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். நான் நைட் 10 o'clock ஃப்ரீசரில் வச்சேன். இப்போ காலையில் ஆயிடுச்சு. நம்ம எடுத்தாச்சு. இது கொஞ்ச நேரம் வெளியில் வைக்கும்போது இந்த பவுல் ஈஸியாக எடுக்க வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துகிட்டு நல்லா அரைக்கணும். அப்போ நம்மளுக்கு நல்லா க்ரீமியான டெக்ஸ்சருக்கு அது வந்துடும். நம்மளோட ஐஸ்கிரீம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் ஸ்கூப் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ரெடிமேட் கோன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் போட்டுட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். லட்டுமா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எத்தனை பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும்னா ஒரு 5 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். ஐஸ்கிரீம் நல்லா இருக்காம்மா? நல்லா இருக்கா? அம்மா பாப்பே இது என்ன? பப்பு பூச்சி. தப்பு பூச்சியா? பப்பு பூச்சியா? பப்பு பூச்சியா? டேடி போங்க. ஹிட்விக் ஆசைப்பட்டேன்னு ஒரு தர்பூசணி வாங்கிட்டு வந்திருந்தோம். அவன் கட் பண்ணி தர சொல்லி எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இது இது பொம்மை. சி 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 பூச்சி பாப்பையா? அம்மா நீ அவ்வளோதான். அப்பாடி சரி நம்ம அதை வச்சுக்கலாம். அம்மா அது வெட்டிட்டியா? நீ கத்தி எடுக்கக்கூடாது பேபி. கொண்டா குடு 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 குடு. அம்மா வெட்டி தரேன். அம்மா நீ அன்னிய அம்மா நீ அன்னிய கையெடு பேபி. நீ நீ அன்னிய நீ நான் வெட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு தரேன். அது அப்போதான் வாங்கதே தெரிய. அப்போதான் வாங்கதே வரே. அம்மா நீ அன்னி நீ தர்பூசணி கட் பண்ணுறதுல இருந்த ஆர்வம் அவனுக்கு சாப்பிட்றதுல இல்லை. சரி அவனுக்கு ஜூஸாக வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்தது ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். பை பை சொல்லிடுறேன். பாய். தர்பூசணி காணுமா? எப்படி கேட்குறான்? போச்சுமா. சரிம்மா ஜூஸ் போட்டு விட்டா?
தர்பூசணி ஜூஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் ஆட் பண்ணிக்கிறேன். ஜூஸர் ஜாரில் தான் ஆட் பண்ணுறேன். இது கூடவே நான் கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸும் லெமன் ஜூஸ் ஹாஃபும் ஆட் பண்ணியிருந்தேன். 6 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப் வந்து நான் கடைசியில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை நல்லாவே அரைச்சிக்கலாம். ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த ஹித்விக் வந்து ஓடிட்டான். அவன் குடிக்கவே இல்லை. கடைசியில் நானும் அம்மாவும் தான் குடித்தோம். சூப்பராக இருந்தது. சப்ஸ்கிரைப் மூவிஸ் ஃபார் த நாட்.